உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். திரைப்பட நடிகர் பவா லட்சுமணன் அல்லது சூப்பர் குட் லட்சுமணன் இப்படிலாம் சொல்லலாம். ஏன்னா சினிமாவில் இவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவங்க. சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, இவங்க மக்களை மகிழ்த்துவார்கள். நம்ம லேஸில் சினிமாக்காரங்க தானே, உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா ஓஹோன்னுவீங்க, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா துட்டு கொடுங்கன்னு கேட்பீங்க, அப்புறம் நீங்களாக குடிப்பீங்க, நீங்களாக பணத்தை இழப்பீங்க, அப்புறம் இங்கே உங்களுக்கு உடம்பு முடியலன்னா ஒப்பாரி வைப்பீங்க. சாதாரண மக்கள் நாங்கள் கூட தான் எவ்வளோ இதில் இருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் கடைசியாக ஒரு விமர்சனத்தை சொல்லிட்டு போயிடலாம். கண்டிப்பாக ஒரு தப்பு பண்ணியிருப்பாங்க, நான் இவரன்னு சொல்ல, கண்டிப்பாக அவங்க ஒரு தவறான இதில் ஒரு குடி மாதிரியான ஒரு விஷயத்துக்கு அடிமையாக இருப்பாங்க, அதில் மீண்டும் வந்திருப்பாங்க, அவங்க உடல்நிலையை கவனிக்காமல் இருந்திருப்பாங்க. அதெல்லாம் மீறி ஒரு நாடு சுபிட்சமாக இருக்க வேண்டும் என்றால் அந்த நாட்டினுடைய இருக்கக்கூடிய கலைஞர்கள் நல்ல சந்தோஷமாக இருக்கணுன்ற ஒரு 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 பொன்மொழி உண்டு. எப்பவுமே அந்த கூத்தாடுறவங்கன்னு சொல்லுவாங்க, தவறாக சொல்ல, அவங்கள பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊருக்கு போனால் ரொம்ப இதுவாக அந்த காலகட்டங்களில் அப்போ கறி குழம்பு ஆக்கி போடுறது, அவங்களுக்கு சன்மானம் கொடுக்கறது, மேடையில் ஆடிக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ரூபா நோட்டு குத்துறது, ரூபா நோட்டு கொடுக்கறது. என்னன்னா அப்போ பொழுதுபோக்கு எதுவும் இல்லாத காலகட்டம். கூத்து எப்படா நடக்குன்னு அப்போல்லாம் காத்துக்கிட்டு இருப்பாங்களாம், சொல்லி தான் கேள்விப்பட்டிருக்கேன். கூத்து எப்போ நடக்கணும், அதை கூத்து ஆடுறவங்க அவ்வளோ பெரிய மதிப்பும் மரியாதையும் உண்டு. ஏன்னா என்டர்டெயின்மெண்ட்டு ஒன்றுமே கிடையாது அந்த காலத்தில். நீங்கள் டவுன்லேயும் நகரத்துலையும் இதில் சிட்டிலையும் இருந்தது. ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி கிராமப்புறங்கள் என்ன இருக்குது, அதுக்கு தான் அவங்க அடிக்கடி திருவிழா பண்ணுறது, உட்காந்து ஒரு இடத்துல மந்தவெளியில் உட்காந்து பேசுறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் சில விஷயங்களை பரிமாறிக்கிறது, கிராமப்புற விளையாட்டுகள் விளையாடுறது. ஒரு 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 பகல் முழுக்க கழனிக்காட்டில் இருக்கிற அந்த மக்களுக்கு அந்த கூத்து அப்படின்ற ஒரு விஷயம் அவ்வளோ பெரிய சந்தோஷம். அந்த கலைஞர்களை நல்லா வச்சுருக்கணும். அவங்க தான் நாடக கலைஞராக மாறினாங்க, இப்போ சினிமா கலைஞர்களாக மாறினாங்க. இப்போ இவங்களாம் என்னென்னா, நான் சொல்கிறது என்னென்னா, இவங்களாம் நம்ம அவங்களோட ஒரு பவா லட்சுமணன்லாம் பார்த்தீங்கன்னா திருமணமே பண்ணிக்கல. ஒரு சாதாரண டீ வாங்கி கொடுக்குற பையனாக தான் வாழ்க்கையை கேரியர் ஆரம்பித்தார் சினிமாவில். அதன் பிறகு ப்ரொடக்ஷன் அசிஸ்டண்ட்டு, ப்ரொடக்ஷன் மேனேஜர். இவரால் வளர்ந்த எத்தனை இயக்குநர்கள் இருப்பாங்க, இவரால் வளர்ந்தனா எவ்வளோ பேருக்கு ஆரம்ப கட்டத்தில் உதவி பண்ணியிருப்பாங்க. இப்போ இவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும்? இப்போ புதுசாக ஒரு நடிகர் வர்றாருன்னா இவர் சொல்லுவார், தம்பி அந்த டைரக்டர்கிட்ட போய் இப்படி நடிக்காத, அவர் கோவக்காரரு, நீ கொஞ்சம் பார்த்து இந்த மாதிரியான ஒரு மாடுலேஷன் நடி, அவர் சாந்தமாகிடுவார். இப்போ வாய்ப்பு தேடி ஒரு டைரக்டர் போகிறாரு அப்படின்னா, தம்பி சூப்பர் குட் ஃபிலிம்ஸில் கதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க, சிவசக்தி பாண்டியன் ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் காதல் கதை கேட்டுக்கிட்டு இருக்காரு. இது மாதிரி தகவல் சொல்கிறவங்க இவங்க தான். அவங்க பெரிய ஆளுநர் பிறகு இவங்களை ஞாபகத்தில் வச்சுருக்காங்களா இல்லையான்னு தாண்டி வச்சிருக்க மாட்டாங்க. அதனால தான் இவங்க இப்படியாப்பட்ட நிலைமையில் இருக்கிறது. தாண்டி இந்த மாதிரி கலைஞர்களை நம்ம விமர்சனம் பண்ணக்கூடாது, அவர்களுடைய பர்சனல் அட்டாக் செய்யக்கூடாது. முடியாமல் தானே, ஒரு சுகர்னால கவனிக்காமல் விட்டு என்னுடைய கால் விரல் எடுக்கப்பட்டது, நான் கல்யாணம் பண்ணிக்கல, எனக்கு குடும்பம் இல்லை, வீடு கிடையாது, நிர்கதியாக நிற்கிறேன். எப்பவுமே அந்த திருமணம், மனைவி, குழந்தை குட்டிங்க எப்படின்னா ஒரு நமக்கான ஒரு நம்பிக்கை தாங்க, அந்த குழந்தைகளுக்கான நம்பிக்கை தான். அதுதான் குடும்பம்னு ஒன்று உருவாக்குனது. அது இல்லை அப்படின் பொழுது அவங்களுக்கு என்ன ஆகிடும், அந்த இன்செக்யூர் குணம் அதிகமாகிடும், ஒரு பயம் வந்துடும். ஒரு சுடுதண்ணி வச்சு கொடுத்துக்க ஆள் இல்லையப்பா, ஒரு 2 இட்லி வாங்கி வரத்துக்கு கொண்டு கொடுக்கறதுக்கு பையன் இல்லையே அப்படின்ற ஒரு ஏக்கம் இருக்குல்ல, அது மிகப்பெரிய கொடுமை. அதெல்லாம் தாண்டி நாம் எவ்வளோ பேர் ஸ்க்ரீனில் சிரிக்க வச்சுருக்கிறோம், இப்போ டிவியில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நம்ம எந்த மாதிரியான டைலாக் பேசியிருக்கிறோம். நாம் பார்த்து வளர்ந்த ஆட்கள்லாம் இன்றைக்கி ஸ்டார் வேல்யூவான நடிகர்களாக இருக்காங்க. நாம் வாய்ப்பாகி கொடுத்த இயக்குனர்லாம் இன்றைக்கி டாப்பில் இருக்கிறாங்க. நாம் ஏன் இப்படி இருக்கிறோம்? நம்முடைய சூழ்நிலை என்ன? நாம் யாராவது உதவி பண்ண மாட்டாங்களா அப்படின்ற ஒரு இடத்தில் அவர்கள் கேட்கும் பொழுது அதை தயவு செய்து அதை விமர்சனம் செய்யக்கூடாது, கேலி செய்யக்கூடாது, பர்சனல் அட்டாக் செய்யக்கூடாது. ஏன்னா கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நடிகர் முத்துக்காலை அவருடைய மனைவி மிகப்பெரிய அளவில் போராட்டத்தில் கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் அவர் அனுமதிச்சிருந்தாங்க, அரசு மருத்துவமனையில். ஒரு பதிவு கூட போடலைங்க. அவர் சொன்னது ஒரு விஷயம் என்னென்னா, சார் நான் ஒரு பதிவு என் மனைவி, அவரை கட்டாயப்படுத்தி ஒரு 10 நாளைக்கு அப்புறம் அவர் அந்த பதிவு போட வச்சுக்கிறாங்க. அவர் கூட நல்லா பாருங்கள், என் மனைவிக்கு சிகிச்சை, மருத்துவ சிகிச்சை கொடுங்கன்னு தான் கேட்டிருப்பார். அவர் என்னன்னு சொல்கிறாரு, வழக்கமாக அப்படி கேட்டோம்னா இந்த சினிமாக்கார பயல்களே இப்படி தாயா, இவனுக்கு நல்லா துட்டு இருக்கும்போது நல்லா ஆட வேண்டியது, நல்லா குடிக்க வேண்டியது, நல்லா சாப்பிட வேண்டியது, அதுக்கப்புறம் துட்டெல்லாம் கரைஞ்ச பிறகு எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு காலில் கட்டி, எனக்கு வயிற்றில் இதுவு, என் கொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லை, இப்படிலாம் இங்கே இப்போ கையேந்துவாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிவிடக்கூடாது
என் ஒய்ஃபை நான் பார்த்துக்கிறேன். தன்மானம் தாங்க எல்லா மனிதனுக்கும் வந்து. ஆனால் அதை பிறகு ஒரு பதிவு ஒன்று போட்டார். அது அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கிட்ட போய் சேர்ந்து அப்புறம் அதுக்கு தனியாக முதலமைச்சர்கிட்டயே போயிட்டு அவரே நேரடியாக போய் சொல்லி அந்த சிகிச்சை பலனளிக்க முடியல, கொடுத்தாங்க வந்து முடியாமல் போயிடுச்சு. ஒரு துரதிருஷ்டமான ஒரு விஷயம். இதே போல தான் பவா லட்சுமணன் ஒரு கோரிக்கையை வச்சார். சரவணா ஸ்டோர் லெஜண்ட் அவர் என்ன பண்ணார், 2 லட்ச ரூபா கொடுத்து அனுப்பிச்சிருந்தார். 2 லட்ச ரூபா கொடுத்து உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான அந்த சாமான்லாம் அனுப்பிச்சி வைக்கிறேன் நான், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லியிருந்தேன். இது தமிழக அரசுக்கும் போய் சேர்ந்தது. சேர்ந்த பிறகு இதே அமைச்சர் ராஜ்மோகன் தான், செய்தி மக்கள் தொடர்புத்துறை கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் நேரடியாகவே வந்து அவரை பார்த்து ஆறுதல் சொல்லி, ஆனால் வீடு இல்லைன்னா கவலைப்படாதீங்கன்னு, எம்எல்ஏ ஹாஸ்டலில் எனக்கான அறை இருக்குல்ல, அந்த அறையில் ஒரு 6 மாத காலம் தங்கிக்கிட்டீங்க. 6 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு வந்து நான் வீடு ஒதுக்கீடு பண்ணி நான் கொடுக்க சொல்கிறேன் உங்களுக்கு முறைப்படி. நீங்கள் அது வரைக்கும் அங்கே தங்கி உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது. இப்போ நான் அங்கே இருக்கிற மாதிரின்னு வச்சுங்களேன் நீங்கள் அப்படின்னு சொன்னது எவ்வளோ பெரிய விஷயங்க வந்து. ஏன்னா அவர் கண்ணீர் விட்டு சொன்னார், பவா லட்சுமணன் கண்ணீர் விட்டு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா, 2 பேரை சொன்னார் வந்து. ஒன்று, கேப்டன் விஜயகாந்த் இன்னைக்கு உயிரோடு இருந்திருந்தார்னா எனக்கு இந்த நிலைமையிலே வந்திருக்காது. விஜயகாந்த் கூட அவ்வளோ ஒரு பிணைப்போடு இருந்த ஒரு நபருங்க அது. அது அவர் பல பேட்டிகளில் சொல்லியிருக்காரு. டி நகரில் இருக்கிற ரோகிணி லாட்ஜில் விஜயகாந்த் அவர்கள் தங்கியிருந்த போது, ராஜாபாத் ஸ்ட்ரீட்டில் தங்கியிருந்த போது இவரில் உதவியாளராக ரொம்ப சின்ன உதவியாளராக இருந்திருக்காரு. அப்போ சொல்லுவார், இந்த பேக்கெட் உள்ள கையை விட்டாருன்னா எவ்வளோ பணம் வருதுன்னு எண்ண மாட்டார். நீங்கள் எண்ணி கொடுக்குறவங்க ஒரு பக்கம் வந்து எண்ண மாட்டார், அப்படி கையில் எடுத்து கொடுப்பாப்புல. அவருக்கு வந்து ஒரு கடையில் படம் கடை பேரை கூட சொல்கிறேன்னா இன்னும் இருக்குது, பழமையான கடை பகவான் கட் பீட்ஸ்னு பாண்டி பஜாரில். அங்கே அவருக்கு வந்து கோட் சூட் தைக்கிறாங்க ஒரு படத்துக்கு. இவர் தான் போய் அங்கே ஆர்டர் கொடுத்துட்டு வராரு. அந்த கடை ஓனர்கிட்ட ஒரு ஃபோன் பண்ணுறாரா விஜயகாந்த். ஃபோன் பண்ணி அங்கே லட்சுமணன் ஒருத்தர் இருப்பான், அவனுக்கு ஒரு 3 கோட் சூட் இது பண்ணி கொடுங்க. ஆனால் நான் எனக்கு என்ன கோட் சூட்டு போட்டு நான் என்ன பண்ண போகிறேன், டேய் ஃபாரின் இருந்து போனேன்னா உன்னை கூட்டும் போகிற வாடா அப்படிங்கிற கூட்டும் போயிருக்காரு. அப்படி விஜயகாந்த் இருந்திருந்தால் என்னை இப்படி நிர்கதியாக விட்டுருப்பாரா? இன்னைக்கு நிலைமை நான் வந்து இந்த சோசியல் மீடியாவிலையும் இந்த யூடியூப் சேனல்லையும் நான் வந்து இப்படி கையேந்த வேண்டிய நிலைமை எனக்கு ஏற்பட்டிருக்குமா அப்படின்னு. இன்னொருத்தர் என்னுடைய முதலாளி சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் செவுத்திரி சார். ஏன்னா அங்கே தான் இவர் இருந்திருக்காரு. ஒரு சாதாரண நிலையில் ஆரம்பித்து ப்ரொடக்ஷன் மேனேஜராக மாறி இருக்கார் வந்து. லட்சுமணன் அந்த கதையை கேளு அப்படின்னு வரோம் வந்து. லட்சுமணன் இந்த டைரக்டர் சொல்கிற அந்த நாட்டு என்னன்னு பாரு, இவர் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் பாய் இது அதெல்லாம் எந்த வித இதுவும் இல்லாமல் எல்லாரும் மக்கள் ரசனை எல்லாருக்கும் ஒன்று தானே. இவங்க 2 பேரும் இல்லாதனால தான் நான் இப்படி ஆகிட்டேன் பொழுது அமைச்சர் உதவி வந்து பெரும் உதவி வந்து. இது சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, எல்லாவற்றையும் இந்த தாவேக அரசு கவனித்து கொண்டு இருக்கிறது. அந்தந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் அதே ரொம்ப பக்காவாக பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம், அமைச்சர் ராஜ்மோகன் பற்றி இன்னொரு தகவல் என்னென்னா, இன்றைக்கி அமெரிக்காவில் இருக்காருன்னு நினைக்கிறேன், ஒரு ஃபங்க்ஷனில் இருக்காரு. நேற்று முத நாள் கவிஞரும் எழுத்தாளருமான யூமா வாசுகி, அவர் பேர் ஒரிஜினல் பேர் வந்து மாரிமுத்து. நாங்கள் 96 அரை நண்பராக இருந்தார் என் கூட, பழவந்தாங்கல்ல. பிரமாதமான ஓவியர் மாரிமுத்துன்னு தான் எழுதுவார். தினமணியில் அந்த காலகட்டங்களில் தொடர்ச்சியாக இவருடைய ஓவியங்கள் தினமணி கதிரில் வரும். அதை தாண்டி குழந்தைகளுக்கான இலக்கியத்தில் நிறைய பங்கு அவர் கொண்டு வந்து, ஏன்னா சிறார்களுக்கான இலக்கிய புத்தகங்கள் எதுவுமே இல்லை, அதில் நிறைய பங்கு உண்டு. அவர் ஓவிய ஆசிரியராக பட்டுக்கோட்டை பக்கத்தில் ஒரு பள்ளியில் வேலை பார்த்துருக்கிறார். அந்த பணி நியமனத்தில் ஏதோ ஒரு குளறுபடி, அவர் அதை பணிக்காலம் முடிஞ்சு அதை எக்ஸ்டெண்ட் பண்ணோம், அதுக்கு வந்து சரியாக செஞ்சு கொடுக்கல அப்படின் பொழுது ஒரே ஒரு முகநூலில் ஒரு பதிவு ஒன்று போட்டார். நான் இவ்வளோ காலம் இருந்து அந்த ஆணையத்தோடு போட்டிருந்தாரு, இவ்வளோ இலக்கியம் படிச்சிருக்கேன், இவ்வளோ புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன், நான் ஒரு சாதாரண நிலைமையில் இருக்கிறேன், எனக்கான அந்த பணி ஆணையத்தை கொடுக்க மறுக்கிறார்கள் அப்படின் பொழுது அது ஒவ்வொருத்தராக பகிரப்பட்டு அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களுடைய கண்ணுக்கு போய் சேர்ந்து உடனே அவர் இமீடியட்டாக வந்து ஒரு பணி ஆணையம் கொடுத்துட்டாரு, ஜாயின் பண்ணிட்டார். அவர் போய் பட்டுக்கோட்டை பக்கத்தில் ஒரு கிராமத்தில் போய் பள்ளிக்கூடத்தில் போய் ஓவிய ஆசிரியர் ஜாயின் பண்ணிட்டாரு. சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இதே போல தான் ஒரு கலைஞன் எப்படி முக்கியமோ ஒரு புலவன் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து. அந்த காலகட்டங்களில் ராஜாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த புலவர்கள் ஏதாவது பாட வந்தால் ஏதாவது சொல்ல வந்தால் என்ன பண்ண பதறி போயிடுவாங்க. எப்போ இருக்கிறத பொண்ணும் பொருளையும் கொடுத்து அனுப்புங்க வாடுவாங்க. ஆனால் இந்த புலவர்கள் கவிஞர்களுடைய ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும். அவன் வாழ்த்தினானா ஓஹோன்னு ஆயிடுவாங்க, சபிச்சான்னு வச்சுங்க அவ்வளோதான் இறங்கிடும். அதுமாதிரி எழுத்தாளர்களை ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கணும். அது அடிப்படையில் ராஜ்மோகன் அவர்கள் ஒரு இலக்கியவாதி என்பதால், ஒரு கவிஞர், ஒரு எழுத்தாளர் என்பதால் அந்த அந்த ஒரு எழுத்தாளருடைய வழி அவருக்கு தெரிஞ்சிருக்குது. இதுதான் சாமானிய மக்கள்கிட்டையும் ஒரு அமைச்சராக இருக்கிறாரு, எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு பந்தா இருக்குதா, ஒரு இது இருக்குதா,
அது கூட சொல்லுவாங்க வந்து ஏப்பா வந்த புதுசில் அப்படிமா நடந்துப்பாங்க அப்படின்னு. இல்லை சில பேர்லாம் சில பேர்லாம் அப்படி நடந்துக்க மாட்டாங்க. அவங்களோட நடவடிக்கை வச்சே நம்ம பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். அணுகுவதற்கு எளிமையான ஒருத்தர் வந்து எழும்பூர் சட்டமன்ற தொகுதி, அந்த தொகுதிக்கான மக்களுக்கான ஒரு எம்எல்ஏவாகவும் இருக்கிறார். அது தாண்டி துறை சார்ந்த அமைச்சராகவும் இருக்கிறார். மக்களுடைய பிரச்சனை, சாமானியர்களுடைய பிரச்சனையை கொண்டு போய் சேர்க்கிற ஒருத்தராகவும் இருக்கிறார் அப்படின்னு தான் மிக முக்கியமான ஒரு விஷயம் அது. ஏன்னா இந்த மாதிரியான கலைஞர்கள் இருக்காங்கல்ல, பாபாலட்சுமி அவங்கெல்லாம் வந்து திரும்ப சொல்கிறது தான் வந்து அவங்கெல்லாம் நட்டாத்தில் விட்டே போயிடக்கூடாது. அவங்க என்ன வந்து எங்களுக்கு வந்து என் அக்கௌண்ட்டில் வந்து ஒரு 10 லட்ச ரூபா போடுங்க, எனக்கு வந்து ஒரு பங்களா வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு நோய்வாய்ப்பட்டு கிடக்குறேங்க, நான் எனக்கு சிகிச்சை கொடுங்க, கொஞ்சம் செலவு கொடுங்க, ஒதுங்கிறதுக்கு ஒரு வீடு கொடுங்க. யார்கிட்ட கேட்க முடியும்? அரசாங்ககிட்ட தான் கேட்க. யார்கிட்ட கேட்க முடியும்? ஆட்சியாளர்கிட்ட தானே கேட்க முடியும். இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது மக்களுக்கான நம்பிக்கைக்கான ஒரு அரசாக தாவேகா மாறிக்கொண்டிருக்கிறது என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது. இப்போ பாருங்க, வரப்போகிற பொங்கலுக்கு வந்து இலவச சேலை, இந்த விலையில்லா சேலைன்னு கூட சொல்லலாம், வேட்டி சேலைக்கு 300 கோடி ரூபா ஒதுக்கிட்டார் விஜய். சரிங்க, அப்போ இதுக்கு முன்னே கொடுத்ததுலாம் அப்படின்னா 300 கோடி ரூபா ஏன் ஒதுக்கிறனா, இதுக்கு முன்னே இந்த இலவச வேட்டி சேலைலாம் தெரியல சொல்லுவாங்க. வந்து நம்ம ஊருங்கெல்லாம் சொல்லுவாங்க, ரேஷன் கார்டில் கொடுத்த புடவையா அப்படின்வாங்க, ரேஷன் கார்டில் கொடுத்த வேஷ்டியா அப்படின்வாங்க. அந்த அளவுக்கு அதனுடைய தரம் பிரமாதமாக இருக்கும், தவறாக சொல்ல, அந்த அளவுக்கு பிரமாதமாக இருக்கும் அது. ஆனால் இந்த முறை இந்த பொங்கலுக்கு தரமான வேஷ்டி சேலைகளை கொடுக்க வேண்டும். கைத்தறிக்கு ஒரு பெரிய, அதுவும் கைத்தறி தான், கைத்தறியில குவாலிட்டி இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி, லாஸ்ட் குவாலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த மாதிரியான ஒரு குவாலிட்டியான ஒரு வேட்டி சேலையை கொடுக்க வேண்டும் என்று 300 கோடி ரூபாய் ஒதுக்கியாச்சு. சரி, ஏற்கனவே வந்து இருக்கிற வேஷ்டி சேலைகள்லாம் என்ன பண்ணுறதுங்க அதெல்லாம் அப்படின்னா, வருகிற தீபாவளிக்கு முதியோர் தொகை பென்ஷன் வாங்குறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு இதை கொடுத்துருங்க. அதை வச்சு இது பண்ண தேவையில்ல, அதை வந்து கிழிச்சு போட்டுற தேவையில்ல, அதை தூக்கி குடோனில் போட தேவையில்ல, பயனாகட்டும், மக்களுக்கு போய் சேரட்டும். அதே வேளையில் அடுத்து பொங்கலுக்கு வரப்போகிற பொங்கலுக்கு ஒரு தரமான இதுவாக இருக்கணும். இது வந்து வேஷ்டி சாலையில் மட்டும் கிடையாது, மக்கள் நலத்திட்டங்கள் எதுவாக இருந்தாலும், ஒரு ரேஷன் பொருளாக இருக்கட்டும். அன்றைக்கி கூட அதிகாரிகள் மீட்டிங்கில் அதை தான் விஜய் பேசியிருக்காரு. ஒரு ரேஷன் பொருள் வாங்கினோம்னா அந்த அரிசி வந்து மாட்டுக்கு போகிற அரிசியாக இருக்கக்கூடாது. யாரோ ஒரு கவிஞர் கூட எழுதியிருந்தார், உலகத்திலேயே நாற்றம் அடிக்கக்கூடிய ஒரு நெல்லை விளைவிப்பது ரேஷன் கடையில் தான் அப்படின்னு சொல்லியிருந்தார். பாருங்க, உலகத்தில் நெல் அரிசி எங்கே வேணாலும் விளையுது, வந்து அந்த அரிசி எங்கேயாவது நாற்றம் அடிக்குமா? நீங்கள் ரேஷன் கடையின் பண்ணால் அரிசி என்னென்ன, அது மாதிரி தரமான அரிசியாக இருக்கணும், தரமான பொருட்களாக இருக்கணும். எளிய மக்களுக்கு நீங்கள் ஒரு நல்லது செய்யுங்க, எளிய மக்களுக்கான ஒரு அரசாங்கமாக இருங்க. ஏன்னா ஹீரோவா அவர் மேலே வச்ச விமர்சனம் என்னென்னா, ஹீரோவா வந்து சண்டை போடுவாங்க, மெர்சல் படத்தில் சண்டை போடுவார், கத்தி படத்தில் போய் இந்த தண்ணி வர வீரான உழாவில் உட்காந்துங்கன்னு இந்த விவசாயிகளுக்காக குரல் கொடுப்பாரு, இதெல்லாம் பண்ணுவார். நேரில் அதெல்லாம் இல்லை அப்படின் பொழுது அந்த படத்தில் நடித்து இந்த கேரக்டரில் எவ்வளோ தடவை ஊறி இருப்பாங்க. அந்த கேரக்டராக மாறுறது தானே. ஆமாங்க, ஒரு சூப்பர் ஹீரோ, மக்களுக்கான ஒரு ஹீரோன்னும் போது நிஜத்தில் அந்த இடத்துல உட்கார வச்சுட்டாங்க அப்படின்னா அந்த மக்களுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சாங்கன்னு இல்லை. ஒரே ஒரு சம்பவம், அந்த உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ரகுவரன் அவர்கள் நடித்த காலகட்டத்தில் அந்த கேரக்டராக மாறிடுவாராம். அதாவது மலையாள படம் ஒன்றுத்தில் நடிச்சுட்டு ஒரு பாதிரியாராக நடிச்சிருக்காரு, பெரிய அங்கி போட்டுக்கிட்டு, பெரிய சிலுவை போட்டுக்கிட்டு இவர் நடிச்சிருக்காரு. நடிச்சுட்டு ஏதோ ஒரு மூடில் ஒரு சென்னை கிளம்பி ட்ரெயினில் தான் வந்துட்டு இருக்காரு. அந்த காஸ்டியூமர் போய் அந்த ட்ரெஸ்ஸை, அவன் காஸ்டியூமருக்கு வேணும் இல்லை, ட்ரெஸ்ஸை போயிட்டு கேட்க போது அந்த டைரக்டர் தடுத்து நிறுத்திட்டாராம். அந்த பயங்கர மூட் அப்செட்டில் இருக்காரு. ஏன்னா ரகுவரன் கொஞ்சம் முன்கோவி, அதனால் நீ ஒன்று வேணாம், அந்த காஸ்டியூம்கான செலவை நான் ப்ரொடக்ஷன் சொல்லிடுறேன், நான் வாங்கி கொடுத்துறேன், நீ விட்டுரு அப்படின்ட்டாராம். ரகுவரன் அதே ட்ரெயினில் ஏறி அதே காஸ்டியூமில் சென்ட்ரலில் இறங்கி வராராம். அவருடைய மேனேஜராக இருந்த மறைந்த கிரி அவர்கள் என்கிட்ட சொன்னார். அங்கே வந்து மெதுவாக ஆரம்பிச்சு, சார் என்ன சார் அப்படின்னு, ஐயோ இந்த காஸ்டியூமோடு கிளம்பி வந்துட்டேங்க நான் அப்படின்னா. இது ஒரு கலைஞர்னா அந்த கேரக்டராகவே மாறி இருந்ததாங்க வந்து. அதுமாதிரி விஜய் சாமானிய மக்களுக்கான ஒரு ஹீரோவாக பல படங்களில் நடித்திருக்கிறார் அப்படின்போது, இப்போ நிஜமான ஒரு ஹீரோவாக, மக்களுடைய ஹீரோவாக இங்கே வந்துட்டு போகுது. சாமானிய மக்களுக்கு நல்லதெல்லாம் செஞ்சு கொடுங்க, அவங்கள விட்டுறாதீங்க, அவங்க ரொம்ப முக்கியம். இந்த அரசு மீது நம்பிக்கை வைத்து அத்தனை பேர் ஓட்டு போட்டிருக்காங்க, அந்த நம்பிக்கையை வீண் போக விடக்கூடாது அப்படின்னு அந்த அதிகாரிகளுக்கு கொடுத்த உத்தரவு, போலீஸ் அதிகாரிகள் கொடுத்த அந்த அறிவுரைகள், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மக்களுக்கு அப்போதாங்க நம்பிக்கை வரும். வழக்கம் போல் வருவாங்க, அந்த கழகம் இப்படி தான் பண்ணுவாங்க, இந்த கழகமும் இப்படி தான் பண்ணுவாங்க, மாறி மாறி இவங்க தான் பண்ணுவாங்கன்னு ஒரு மாற்றத்திற்காக கொண்டு வந்த அரசு தான் தாவேகா அரசு. அந்த மாற்றத்தை நிரூபித்துக்காகக்கூடிய ஒரு அரசாக இருக்க வேண்டும் என்பதுதான் சிஎம் விஜயோடைய ஒரு விருப்பம். அந்த விருப்பம், அதை தாண்டி அவருடைய அந்த ஆட்சி
எப்படி சிறப்பாக நடக்கிறது என்பதை அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.